ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பர் டேஸ்டியான கடாய் பன்னீர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு பேனில் கொத்தமல்லி விதை, சீரகம், சோம்பு, மிளகு, பட்டை, கிராம்பு, வரமிளகா, ஒரு ஏலக்காய் எல்லாமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருங்க. கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு க்யூப்ஸாக கட் பண்ண ஆனியன் அண்ட் கேப்சிகம் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஸோ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி சோம்பு, ஆனியன் ஒரு ஹாஃப் ஆனியன் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் ஒரு 3 தக்காளி வந்து நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ண வாட்டி லைட்டாக வாட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் மிளகாத்தூள் அதையும் போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்கிற ஸ்டேஜில் அப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு பன்னீரையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நம்மளுக்கு நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆனியன் அண்ட் கேப்சிகம் பேஸ்ட் ஃப்ரை பண்ணி வச்சதையும் ஆட் பண்ணிவிட்டு அதோட கசூரி மேத்தி, ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டான கடாய் பன்னீர் ரெடி. இது நானோட வச்சு சாப்பிட செம்மையாக இருக்கும். நாங்களும் நானோட தான் செஞ்சு சாப்பிட்டோம். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.